कलयामि कलिध्वंसम् कविं लोकदिवाकरम् यस्य गोभिप्रकाशाभिराविद्यं निहतं तमः वाळिपरकालन् वाळिकलिकन्ये वाळिकुरयलूर् वाळवेन्दन् वाழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர் மானவேல் நெஞ்சுக்கிருள் கடிதீபம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழ நன்னூல் துறைகள் அஞ்சுக்கிலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கனலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே இராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் கோனீந்த மறையாயிரமனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா. வாழி பரகாலன் வாழி கலிகன்னி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேல். திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழியிலே 8ஆம் பத்திலே 3வது பதிகம் கரையெடுத்த சுரிசங்கம் என்று துவங்கக்கூடிய பதிகம். இந்த பதிகத்தினுடைய ஓர் அனுபவத்தை யதாவகாசம் இவ்விடத்திலே நாம் அனுபவிப்போம். இந்த பதிகத்துக்கு வியாக்கியானம் தெரிவிக்கக்கூடிய சமயத்திலே, வியாக்கியானம் பண்ணுகிற காலத்திலே இதற்கும் முன்பதிகத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு சங்கதியானது சொல்லப்பட்டிருக்கிறது சுவாமி பெரியவாச்சான் பிள்ளையார். என்ன சொல்லுகிறார் என்னால், இந்த திருக்கண்ணபுரத்து எம்பெருமான் விஷயமாக அமைந்திருக்கக்கூடியது இந்த 8ஆம் பத்து. திருமங்கை ஆழ்வார் பல திவிதேசத்து எம்பெருமான்களுக்கு தம்முடைய பாசுரங்களாலே மங்களாசாசனத்தை பண்ணியிருக்கார். மற்றைய ஆழ்வார்களை காட்டிலும் பல திவிதேசங்களை மங்களாசாசனம் பண்ணியவர் திருமங்கை ஆழ்வார். கிட்டத்தட்ட 78 திவிதேசங்கள் அவர் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார் என்று அவருடைய திவ்ய பிரபந்தத்தை கொண்டு நம்மாலே அறிய முடிகிறது. அதிலே ஒரு விசேஷம் திருக்கண்ணபுரத்துக்கு அமைந்திருக்கக்கூடியது. அது என்ன என்னால், திருக்கண்ணபுரத்து எம்பெருமான் விஷயமாக மாத்திரம் இந்த 8ஆம் பத்து அமைந்திருக்கு. பெரிய திருமொழியினுடைய கிரமத்தை நாம் பார்த்தோமே என்னால், முதலிலே திருமந்திரார்த்தத்தை பறக்க பேசினார். வாடினேன் வாடி பதிகத்தாலே திருமந்திரார்த்தம் ஆழ்வாராலே சொல்லப்பட்டது. அதன் பிறகு அந்த திருமந்திரார்த்தத்திலே சொல்லப்படுகிற ஒரு விஷயத்தை ஆழ்வார், அதாவது அர்ச்சாவதார எம்பெருமான்கள் திறத்திலே தாம் ஈடுபட்டு திருப்பிருதி தொடக்கமான அத்தனை திவிதேசங்களையும் வடநாட்டிலிருந்து தொடங்கி எம்பெருமான்கள் அத்தனை பேரையும் மங்களாசாசனம் செய்து கொண்டு வருகிறார். அப்படி வரக்கூடியதான கிரமத்திலே ஒரு திவிதேசங்களுக்கு ஒரு பதிகம், சில திவிதேசங்களுக்கு 2 பதிகம், 3, 4, 5 இப்படி அமைந்திருக்கிறது. திருவரங்கத் எம்பெருமான் விஷயமாக 5 பதிகம், திருவேங்கடமுடையான் விஷயமாக 4 பதிகம், தேரெழுந்தூர் விஷயமாக 3 பதிகம், திருவிண்ணகர் விஷயமாக 3 பதிகம், இப்படியெல்லாம் வந்திருக்கிறது. இதில் திருமங்கை ஆழ்வாருக்கு 2 ஆச்சாரியர்கள், திருநறையூர் எம்பெருமான், திருக்கண்ணபுரத்து எம்பெருமான். அவ்விரண்டு ஆச்சாரியர்கள் விஷயமாக மாத்திரம் 100 பாசுரங்கள் இவர்
பாடியிருக்கார். திருநறையூர் எம்பெருமான் விஷயமாக ஆறாம் பத்திலே அம்பலமும் பெருநிலமும் துவங்கி ஒரு 10 பதிகங்கள் திருநறையூர் எம்பெருமான் விஷயமாக மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். அதன் பிறகு மற்ற பதிகங்கள் அந்த பதிகங்களிலே மற்ற திவதேசங்கள் திருச்சேரை எம்பெருமான், திருவழுந்தூர் இதெல்லாம் மங்களாசாசனம் பண்ணி கடைசியாக திருக்கண்ணமங்கையிலே வந்து திருக்கண்ணமங்கை எம்பெருமான் திருத்திலே தாம் பணிந்து அந்த எம்பெருமானையும் மங்களாசாசனம் பண்ணி அதன் பிறகு அங்கிருந்து திருக்கண்ணபுரத்துக்கு எழுந்தருளுகிறார். திருக்கண்ணபுரத்து எம்பெருமான் விஷயமாக தெரிவிக்கக்கூடிய சமயத்திலே இவருக்கு நாயிகாபாவம் ஏற்பட்டு விட்டது. அந்த நாயிகாபாவத்திலேயும் தாமே பேசுவது என்பது இந்த பதிகம் தொடங்கி தான் பேசுகிறார். இதற்கு முன் 2 பதிகங்கள் பரகால நாயகியினுடைய திருத்தாயார் பேசக்கூடியதான வார்த்தை என்று தெரிவிக்கிறார்கள். இந்த பரகால நாயகியானவள் திருக்கண்ணபுரத் எம்பெருமான் மீது இருக்கக்கூடிய இந்த மோகத்திலே எதுவும் பேசாமல் திருக்கண்ணபுரத்தையே பார்த்தவாறே அமைந்திருக்கிறாள். அவ்விடத்திலேயே வீற்றிருக்கிறாள். எதுவும் பேச மாட்டேங்கிறாள், எந்த காரியத்திலேயும் ஈடுபட மாட்டேங்கிறாள் என்று பரகால நாயகியினுடைய தாயார் தெரிவிக்கக்கூடிய வார்த்தையாக 2 பதிகங்கள் முடிவு பெற்றது. இப்படியே அவள் இருந்தால் என்ன பண்ணுவது? இந்த எம்பெருமானோடு சேர வேணும்னு ஆசைப்படுகிறாளே, ஆனாலும் அந்த எம்பெருமானும் வரமாட்டேங்கிறான். இவளும் அவன் வராததை உணர்ந்து அவனோடு முன்பு ஏற்பட்டதான அனுபவத்திலேயே திளைத்து ஒரே இடத்திலேயே வீத்திருக்கிறாள். உண்ணும் நாள் இல்லை, உறக்கமும் தான் இல்லை என்ன அதே இடத்திலேயே இருக்கிறாள். சரி, அப்போ இவளை என்ன பண்ணணும்? இவளை அந்த இடத்திலிருந்து விழுப்பணும்னா என்ன பண்ணணும்? எம்பெருமான் இவளுடைய வளைகளை எடுத்து கொண்டு போயிருக்கிறான் போலும். சரி, அந்த வளைகளை இவளிடத்தில் ஞாபகப்படுத்துவோம். இந்த வளைகளை ஞாபகப்படுத்தினா இவள் அதை பெற வேணும் என்பதற்காகவாது அவ்விடத்திலிருந்து எழுந்து வருவாள் என்று பார்த்து கைவளையை கொள்வது தக்கதே என இந்த திருத்தாயார் பேசக்கூடியதான வார்த்தை அமைந்திருக்கிறது. அழகால் அவள் சொல்லுகிறாள், இப்படி இவள் பித்து பிடித்தார் போல இருக்கிறாளே ஏன்னா அதெல்லாம் சொல்லியும் கேட்காமல் இந்த கைவளையை கொள்வது தக்கதே என்று சொன்னவுடன், ஓஹோ, எம்பெருமான் நம்முடைய வளைகளை கொண்டு போயிருக்கிறான், இப்போ நாம் அதை திரும்பி பெற வேணுமே என்று அந்த மோகத்திலிருந்து கொஞ்சோண்டு ஒரு ஞானம், அல்பமான ஒரு அறிவு பிறந்து, அந்த அறிவு பிறந்ததற்கு ஏற்றாற்போலே தாமும் அவர் படக்கூடிய அந்த அவஸ்தையை, அந்த திருக்கண்ணபுரத்து எம்பெருமானை பிரிந்து படக்கூடிய அந்த அவஸ்தையை பரகால நாயகி தானே பேசக்கூடிய ஒரு பதிகமாக இந்த பதிகம் அமைந்திருக்கிறது என்று இதற்கு ஒரு அவதாரிகையானது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி அந்த பரகால நாயகியானவள் எப்படி இந்த எம்பெருமானை அனுபவிக்கிறாள் என்று மேல் பாசுரங்களிலே பார்ப்போம். கரையெடுத்த சுரிசங்கம் கனபவளத்தெழுகொடியும் திரையெடுத்து வருப்புணல் சூழ் திருக்கண்ணபுரத்துறையும் விரையெடுத்த துழாயலங்கள் விரல் வரை தோல் புட பெயர வரையெடுத்த பெருமானுக்கு இழந்தேன் என் வரிவிளையே. அதாவது எம்பெருமானுடைய சங்கு பாஞ்சசன்யம் விஷயமாக நிறைய பாசுரங்கள். இதிலேயும் ஆண்டாளுடைய நாச்சியார் திருமொழியிலே பார்த்தாள் பாஞ்சசன்யத்தை அப்படி கொண்டாடுகிறாள். இந்த பாஞ்சசன்யத்துக்கு எப்பேற்பட்ட ஏத்தம் என்னால் எம்பெருமானுடைய அந்த திருப்பவழம் திருப்பவளத்துடைய சம்பந்தமானது இந்த பாஞ்சசன்யத்துக்கு கிடைத்திருக்கிறது. அவையினால இந்த திருப்பவளம் எப்படி இருக்கும் என்று நீ சொல்ல வேணும் என்று ஆண்டாள் கேட்கிறாள். கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவளச் செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ.
மறுப்புசித்த வந்தன் வாய்ச்சுவையும் நாத்தமும் விருப்புத்து கேட்கின்றேன் சொல்லாடிவன் சங்கே. ஏன்னா இந்த பாஞ்சசன்யத்தினுடைய ஒரு பெருமை, எம்பெருமானுடைய திருப்பவழம் அதன் மீது பட்டு அவன் அந்த பாஞ்சசன்யத்தை முழங்கினான் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ அவனுடைய திருப்பவழத்தினுடைய சம்பந்தமானது கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய பாக்கியம் இந்த பாஞ்சசன்யத்துக்கு இருக்கு. அப்படிப்பட்ட அந்த பாஞ்சசன்யம் தான் சொல்லணும் அவனுடைய திருப்பவழம் எப்படி அமைந்திருக்கும், அது அதனுடைய பரிமளமானது எப்படி இருக்கும் என்ன அந்த பாஞ்சசன்யத்தால் தான் சொல்ல முடியும் என்று ஆண்டாள் வினவுகிறாள். இந்த பாஞ்சசன்யத்தை அப்படி ஒரு பதிகம் பாஞ்சசன்ய விஷயமாகவே ஆண்டாளாலே பாடப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த பாஞ்சசன்யத்தை எம்பெருமான் தன்னுடைய திருக்கைகளிலே ஏந்தி கொண்டிருக்கிறான். அந்த பாஞ்சசன்யம் எப்படி இருக்கு என்னால் கரையெடுத்த சுரிசங்கம். கரை என்னால் இவ்விடத்திலே கோஷம். இந்த கோஷமானது பலகால் மகாபாரதத்திலே வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. துரியோதனாதிகளுடைய ஹிருதயத்தை அந்த கோஷமே நொறுக்கியது. ஆண்டவர்களோட யுத்தம் பண்ண வேண்டும் இன்னும் வந்தார்கள். எம்பெருமான் அர்ஜுனனுக்கு சாரதியாக வீற்றிருந்தான். சாரதிகள் தான் எல்லாரும் இந்த தங்களுடைய கோஷத்தை முழக்கி யுத்தத்தை துவங்கினார்கள். அப்படி பாஞ்சசன்ய கோஷத்தை சங்குகளுடைய கோஷத்தை முழங்குகிறதான சமயத்திலே எம்பெருமான் அவனுடைய பாஞ்சசன்யத்தினுடைய கோஷத்தை முழங்கினான். முழங்கின உடனே என்ன ஆயிற்று என்னால் அந்த கோஷம் ஒன்றே போதும் அவர்களுடைய அத்தனை பேருடைய ஹிருதயத்தை நொறுக்கியது. சகோஷோ தார்த்தராஷ்டிரானாம் ஹிருதயானி வெகாரயது, நொறுக்கியதுன்னு பாரதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த கோஷத்தை ஒப்பற்ற ஒரு கோஷத்தை உடைய இந்த பாஞ்சசன்யம், கரையெடுத்த சுரிசங்கம், நன்கு வளைந்திருக்கக்கூடிய அந்த பாஞ்சசன்யம், அதே போல கனபவளத்தி எழு கொடியும், எம்பெருமானவன் கொடிகள் செறிந்திருக்கக்கூடிய அந்த பவளம், அந்த பவளத்தினுடைய கொடிகள், திரையெடுத்து வருப்புணல் சூழ் திருக்கண்ணபுரத்துறையும். திருக்கண்ணபுரம் இப்படி அமைந்து சூழப்பட்டிருக்கிறது. திரையெடுத்து வருப்புணல் சூழல் தான் அலைகள், அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜலத்திலே நீர்நிலையிலே அலைகள் மோதிக்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த ஜலத்தாலே சூழப்பட்ட இந்த திருக்கண்ணபுரம், இந்த திருக்கண்ணபுரத்திலே நித்தியவாசம் பண்ணக்கூடிய இந்த எம்பெருமான் அவன் என்ன பண்ணுகிறான் என்னால் விரை எடுத்த துழாயளங்கள், நன்கு பரிமளத்தை உடையதான திருத்துழாய், அந்த திருத்துழாயை தான் மாலையாக அணிந்தவனாக இருக்கான். திருத்துழாயை மாலையாக அணிந்து அவன் என்ன பண்ணுகிறான் என்னால் விரல் வரைத்தோள் புடைபெயரா, எல்லாம் மிடுக்குடையவனாக இருக்கான். மிடுக்கு உடையவனாக இருந்து விரல் வரைத்தோல் புடைபெயரா வரை எடுத்த பெருமான், மிடுக்குடையவனாக இருக்கான் என்னால் மிடுக்குடையனாக இருந்து என்ன பண்ணினான் என்னால் அவனுடைய ஒரு சுண்டி வரலை வைத்து தான் அந்த கோவர்தன பர்வதத்தை தூக்கினவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட தோல் வலிமை பெற்றவனாக இருக்கிறான் எம்பெருமான். அப்படிப்பட்ட இந்த எம்பெருமான் திறத்திலே வரையெடுத்த பெருமானுக்கு இழந்தேனன் வரிவளையே. அப்பேற்பட்ட எம்பெருமானிடத்திலே நான் என்னுடைய வரிவளை, அதாவது ரொம்ப தர்ஷனீயம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த வரிவளை, அந்த கைவளைகளை நான் இழந்து விட்டேன் என்று புலம்புகிறாள் பரகால நாயகி. இந்த பாசுரத்திலே எம்பெருமான் கிருஷ்ணாவதாரத்திலே செய்த அந்த சேஷ்டிதத்தை வைத்து அதோடே சேர்த்து இந்த திருக்கண்ணபுரத்து எம்பெருமானை அனுபவிக்கிறார். என்ன காரணம் என்னால் இது பஞ்ச கிருஷ்ண க்ஷேத்திரங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த க்ஷேத்திரங்களுக்குள்ளே திருக்கண்ணபுரமும் ஒரு க்ஷேத்திரம். ஆகையினாலே
கிருஷ்ணாவதாரத்தோடு சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு சம்பந்தம் இந்த எம்பெருமானுக்கும் அமைந்திருக்கிறது என்கிறபடியாலே அவன் அந்த கிருஷ்ணாவதாரத்திலே எப்படி தன்னுடைய திருத்தோள் வலிமையாலே அந்த கோவர்தன பர்வதத்தை தூக்கினானோ அந்த பெருமைகளை எல்லாம் பாடி அப்பேற்பட்ட எம்பெருமான் திறத்திலே என்னுடைய வரிவளைகளை நான் இழந்தேன் என்று முதல் பாசுரத்திலே தெரிவிக்கிறார். அடுத்த பாசுரம் இப்படி முதல் பாசுரத்தாலே எம்பெருமான் கோவர்தன பர்வதத்தை ஏந்திய அந்த சரித்திரத்தை ஸ்மரணம் செய்து அந்த சௌரிய வீரிய பராக்கிரமங்களை கண்டு அவனுடைய திறத்திலே என் வளைகளை இழந்தேன் என்று தெரிவித்தார். அடுத்த பாசுரத்தாலே வேறு ஒரு விருத்தாந்தத்தை ஸ்மரித்து இந்த குணங்களாலே இந்த குணங்களிலே ஈடுபட்டு அப்பேற்பட்ட எம்பெருமான் திறத்திலே குணங்களை உடைத்தான எம்பெருமான் திறத்திலே என் வரிவளையை இழந்தேன் என அடுத்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். அறிவிரவு முகில் கணத்தால் அகில் புகையால் வரையோடும் தெரிவரிய மணிமாடத் திருக்கண்ணபுரத்துறையும் வரியரவின் அனைத்து என்னும் மழைமதத்த சிறுதருகன் கரிவிருவமறு புசித்தார் கிழந்தேனன் கனவலையே. அறிவிரவு முகில் கணத்தால் அகில் புகையால் வரையோடும் தெரிவரிய மணிமாடத் திருக்கண்ணபுரம். இது அந்த திவிதேசத்தினுடைய வர்ணனை. இங்கே இருக்கக்கூடிய மேகங்கள் நன்கு காலமேகமாக இருக்கும். அரி என்னால் நன்கு கருத்தா என்ன அர்த்தம். நன்கு கருத்து அனைத்து இடத்திலேயும் பரவி இருக்கக்கூடிய மேக சமூகங்கள். அந்த மேக சமூகங்கள் ஒரு பக்கம். அகில் புகையால் வரையோடும். இங்கே இருக்கக்கூடியவரெல்லாம் அகில் கட்டைகள். இந்த அகில் கட்டைகளை நன்கு பஸ்மமாக்கி அந்த புகைகளை கொண்டு தங்களுடைய கேஷங்களை அதிலே இருக்கக்கூடிய அந்த ஈரத்தை போக்குகிறார்கள். அந்த அகில் புகை ஒரு பக்கம் இருக்கிறது. எது மேகமூட்டம் எது அகில் புகை என்று குழம்பும்படியாக அமைந்திருக்கிறது. அப்படி இரண்டுக்கும் வாசி இல்லாமல் ஒரு குழப்பும்படியாக இருக்கிறது இந்த திருக்கண்ணபுரம். அகில் புகையால் வரையோடும் தெரிவரிய மணிமாடத் திருக்கண்ணபுரம். அப்படி இந்த திருக்கண்ணபுரம் நன்கு ரமணீயமான மாடங்களை உடைத்தாக இருக்கக்கூடிய இந்த திருக்கண்ணபுரத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமான், நித்தியவாசம் பண்ணுகிற எம்பெருமான், அவன் என்ன பண்ணினான் முன்பொரு காலத்திலே என்றால் வரி அரவினனைத்து என்று அரியரவினனைத்து என்று மழைமதத்த சிறுதருகன். திருவனந்தாழ்வானை தமக்கு படுக்கையாக கொண்டிருக்கிறான். நன்கு வரி என்னால் ரேகைகளை உடைத்தான திருவனந்தாழ்வான். திருவனந்தாழ்வானாகிற படுக்கையிலே கண்வளர்ந்திருக்கக்கூடிய எம்பெருமான் அவன் எப்படி இருக்கிறான்? மழை போல இருக்கிறான், வருஷாதாரைகள் போல இருக்கிறான். அவன் என்ன பண்ணினான் முன்பொரு காலத்திலே கிருஷ்ணாவதாரத்திலே என்னால் குவலையா பீடம் என்கிற ஒரு யானை, அது கண்ணனம்பெருமானை கொல்வதற்காக கம்சனாலே ஏவிவிடப்பட்டது. அந்த குவலையா பீட்டத்தை அவன் அப்படியே ஒரு எந்தவிதமான அனாயாசமும் இல்லாமல், அதாவது கஷ்டமும் இல்லாமல் அனாயாசமாக அந்த குவலையா பீட்டத்தை சம்ஹாரம் பண்ணினான். அந்த குவலையா பீட்டத்தை பயப்படும்படி செய்தான். அந்த குவலையா பீட்டத்தை பற்றி தெரிவிக்கக்கூடிய சமயத்தில் அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், மத ஜலத்தை யானைக்கே இருக்கக்கூடிய இந்த மத ஜலம் உடையதாக இருக்குது. நன்கு கிரௌரியம் தோற்றும்படியாக இருக்குது. குவலையா பீட்டமானது அவ்வளவு குரோதத்தோடு வருகிறது. எம்பெருமானை கண்ணனை எப்படியாவது பிடிக்க வேணும் என்று அந்த குவலையா பீட்டமானது அஞ்சும்படியாக எம்பெருமான் பண்ணினான். அப்படி அனாயாசமாக அத்தை முறித்துவிட்டு அவன் வந்ததான அந்த அழகு, அவ்வழகிலே நான் ஈடுபட்டு என்னுடைய
கைவளைகளை இழந்தேன் என்று இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். அடுத்த பாசுரம். துங்கமா மணிமாட நெடுமுகட்டின் சூலிகை போம் திங்கள் மாமுகில் துணிக்கும் திருக்கண்ணபுரத்துறையும் பைங்கன்மால் விடையடர்த்து பனிமதி கோல் விடுத்துகந்த செங்கன்மால் அம்மானுக்கு இழந்தேன் என் சிறிவளையே. துங்கம் என்று சொன்னால், துங்கா என்றால் சிரேஷ்டம். இந்த சிரேஷ்டமான நன்கு விலை உயர்ந்ததான ரத்னங்கள், அந்த ரத்னங்களாலே பொறிக்கப்பட்ட செதுக்கப்பட்ட மாடங்கள், அந்த மாடத்தை உடைய கிரகங்கள், அப்படி இருக்கக்கூடிய அந்த கிரகங்களில் உச்சியிலே அந்த சூலிகை என்னால் கூச்சு. சூலிகை எப்படி இருக்கிறது என்னால் ஆகாசம் வரையிலே நீண்டிருக்கிறது. அப்படி அங்க இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கிறது. சந்திரனையும் காட்டிலும் நன்கு பெரிய வடிவு இருக்கக்கூடிய மேகங்கள், இது சந்திரனா அல்லது மேகங்களா என்று தெரியாதபடிக்கு அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த திருக்கண்ணபுரம், அந்த திருக்கண்ணபுரத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமான் பைங்கன்மால் விடையடர்த்து பனிமதி கோல் விடுத்துகந்தான். என்ன பண்ணினான் என்னால், பைங்கன்மால், பைங்கன் என்னால் நன்கு பசுமையாக இருக்கக்கூடிய திருக்கண்கள். இந்த திருக்கண்களுடைய இந்த எம்பெருமான் எருதுகளை அழியச் செய்து அந்த பனிமதி கோல் விடுத்துகந்த நன்கு குளிர்ச்சி தரக்கூடிய அந்த சந்திரன், அந்த சந்திரன் ஒரு சாபத்தினாலே இருந்தான். அவனுடைய பொலிவே போகும்படியாக ஆயித்து. அந்த சந்திரனுடைய க்ஷயத்தை போக்கி அதனால் தான் உகந்தான். தன்னுடைய அடியவர்களுடைய தோஷத்தை நீக்கி, அந்த தோஷத்தை நீக்கினதாலே எம்பெருமான் உகந்தான். எம்பெருமான் அவனுடைய குணங்கள், அந்த குணங்களுக்குள்ளே என்ன ஒரு அத்தியாச்சரியமான குணம் ஒன்று என்ன என்னால் அடியவர்களிடத்திலே குத்தம் பாராதிருத்தல், அவர்களுடைய குத்தத்தையும் குணமாக கொள்ளுதல் என்ன ஒரு குணம். குன்னனைய குத்தம் செய்யணும் குணம் கொள்ளும். எவ்வளவு நாம் தவறிழைத்தாலும் அத்தை தவறு என்ன எம்பெருமான் பார்ப்பதில்லை. அதை அவன் போக்கியமாக கொள்ளுகிறான். அப்படி அவன் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால்தான் அவனிடத்திலே நமக்கு அந்த ஒரு பரிவானது வருகிறது. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் அவன் புண்டரீகாட்சனாக இருக்கக்கூடியவன். அவனுடைய திறத்திலே அவனுடைய அந்த இந்த சாமர்த்தியங்களை எல்லாம் கண்டு, அவனுடைய பராக்கிரமங்களை எல்லாம் கண்டு என்னுடைய இந்த வரிவளையை இழந்தேன் என்று இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். இப்படி சந்திரனுடைய ஒரு க்ஷயத்தை நீக்கி அதனாலே எம்பெருமான் உகந்தான் என்று தெரிவித்து, அதன் பிறகு அவன் கிருஷ்ணாவதாரத்திலே பால்யத்திலே பண்ணின சில சேஷ்டிதங்களை கொண்டு அந்த குணங்களிலே ஈடுபட்டு அவன் திறத்திலே என் வரிவளையை இழந்தேன் என்று தெரிவிக்கிறார் அடுத்த பாசுரத்தாலே. கணமருவு மயிலகவு கடிபொழில் சூழ் நெடுமருகில் தினமருவு கணமதில் சூழ் திருக்கண்ணபுரத்துறையும் மனமருவு தோளாய்ச்சி ஆர்க்கப்போய் உரலோடும் உணரு மருதம் இர நடந்தார்க்கு இழந்தேனன் பொன்வளையே. திருக்கண்ணபுர திவ்யதேசம், இங்கே இருக்கக்கூடிய அந்த இயற்கை அதையெல்லாம் வர்ணிக்கிறார். எப்படி இருக்கிறது என்னால் கணமாக, அதாவது கூட்டம் கூட்டமாக மயில்கள் எல்லாம் சேர்ந்து அத்தனையும் அந்த ஒரு ஆறாவாரமாக ஆடுகின்றன. அது ஒரு பக்கம். கடிபொழில் சூழ் நெடுமறிகள், கடிபொழில் நன்கு மனம் மிக்க சோலைகள், இந்த சோலைகளாலே சூழப்பட்ட நீண்ட திருவீதிகள். அப்படிப்பட்ட அந்த திருவீதிகளை உடைத்தாயும் நன்கு மதில்கள், தினமருவு கணமதில் சூழ்,
நன்கு திருடமாக இருக்கக்கூடிய மதில். திருக்கண்ணபுரம் மதில்கள் அதை பற்றி நன்கு நமக்கு தெரிந்திருக்கும். இந்த மதில்களானது அப்படி இந்த சமுத்திரமே கரைபுரண்டு வந்தாலும் எந்த விதமான ஆபத்தும் ஏற்படாமல் அந்த மதில்கள் இந்த திருக்கண்ணபுரத்து எம்பெருமானை காப்பாற்றுகின்றன என்ன வைபவங்கள் எல்லாம் அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த திடமான மதில்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த திருக்கண்ணபுரம், அந்த திருக்கண்ணபுரத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் அவன் முன்னே என்ன பண்ணான் தெரியுமா? யசோதையினிடத்திலே அவன் போய் சொல்லி அவளாலே உரலிலே கட்டப்பட்டான். உரலிலே கட்டப்பட்டான். உரலிலே கட்டுற போது எம்பெருமானுக்கு அவ்வளவு ஒரு ஆனந்தமா, ஆஹா நம்ம ஒருத்தி உரலிலே கட்டுகிறாளே, இந்த யசோதையானவள் அவள் நம்மை இந்த உரலிலே பிடித்து கட்டுகிறாளே, என்ன பாக்கியம் நாம் பண்ணோம் என்று கண்ணன் அவள் உரலிலே கட்டுவதற்கு சிரமப்படுகிறாள் என்று தன்னுடைய வயத்தை குறுக்கி கொண்டு நன்னா இன்னும் கட்டு இறுக்கி கட்டு என்று அவனே காட்டுகிறான். வெண்ணையை ஒழுங்கினான். வெண்ணையை விழுங்கினியான்னு கேட்டா இல்லை என்னான். கையை அவர் முகர்ந்து பார்த்தா மொச்சவாடை அடிக்கிறது. அந்த மொச்சவாடன்னு நம்ம சொல்கிறோமோ இல்லையோ, அந்த தயிர் பால் முதலியவைகளுடைய அந்த வாசனை கந்தம். உடனே பார்த்தால் உன்னுடைய அந்த சேட்டிதங்களுக்கு ஒரு அளவே இல்லாமல் போய்கொண்டு இருக்கிறது, தக்க தண்டனையை தருகிறேன் என்று உரலிலே கட்டினான். தாம்பு கண்ணி நுண் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். கட்டுண்ண பண்ணினான். அவள் கட்டலை, இவன் கட்டும்படி பண்ணினான் அவளை. அப்படிப்பட்ட அந்த ஒரு தாம்பு கயத்தை கொண்டு இவனை உரலோடே கட்டிவிட்டாள் அவன். நம்பெருமாளிடத்திலே நாம் இன்னும் சேவிக்கலாம் என்று நாம் பார்க்கிறோம். அதனால்தான் நம்பெருமாள் அவருடைய திருமந்திர சமயங்களிலே அந்த திருமந்திர வஸ்திரம், இந்த கைலி வஸ்திரம், அதை மாற்றுவதற்கூட அந்த அர்ச்சக சுவாமிகள் அவ்வளவு சாமர்த்தியமாக மாற்றுவார்கள். சட்டுன்னு அப்படியே களைந்து மாற்றி விட்டால் எங்கே அந்த தாம்பானது, அந்த தாம்பு கயிறு பட்ட அந்த தழும்பானது தெரிந்து விடுமோ என்று அவ்வளவு சாமர்த்தியமாக இன்னொரு வஸ்திரத்தை சாத்தி அந்த வஸ்திரத்தை களைவர்கள். நாம் இன்னமும் பிரத்யட்சமாக சேவிக்கலாம் நம்பெருமாள் திருத்தில். அதற்கு என்ன காரணம்? பூர்வாச்சாரியர்கள், பட்டர் முதலான ஆசாரியர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள் என்றால் இதுதான் காரணம். யசோதை கட்டின அந்த கட்டானது, அந்த தழும்பானது இன்னும் நம்பெருமானுடைய இடையிலே நாம் சேவிக்கும்படியாக இருக்கிறது. ஆகினால்தான் நம்பெருமான் எங்கே யாராவது இதை கொண்டு அவனை கிண்டல் பண்ணுவார்களோ, இல்லை ஆகா பாரு யசோதையாலே அவன் கட்டப்பட்டவன் தானே ஒரு காலத்திலே என்ன ஏசுவார்களோ என்ன, அவன் அப்படி அவ்வளவு சாமர்த்தியமாக இந்த இடை மீது இந்த இடை தெரியாதபடிக்கு அவன் வஸ்திரம், நம்பெருமாள் வஸ்திரம் அணிந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த யசோதையாலே கட்டப்பட்டு அவனுடைய நோக்கம் என்ன? அந்த மருத மரத்திலே 2 பேர் ஏதோ ஒரு காலத்திலே சாபவசத்தாலே இந்த மருதமர ரூபத்திலே இருக்கிறார்கள். அவர்களை விடுவிக்கணும். அவர்களை விடுவிக்கணும்னா என்ன பண்ணணும்? இந்த யசோதையாலே கட்டப்படணும். கட்டப்பட்டு இந்த உரலை வைத்து கொண்டு அந்த மருத மரத்தை தாண்டக்கூடிய சமயத்தில் மரமானது முறிந்து விழுந்து அவர்கள் தங்களுடைய இருப்பிடத்திற்கு சென்னார்கள் என்று. அப்படி அவன் அந்த மருத மரத்தை மருதம் இர நடந்து அப்படி அவர்களை சாப விமோசனம் செய்தான். என்னை இந்த குணத்திலே நான் ஈடுபட்டு என்னுடைய பொன் வளைகளை இழந்தேன் என்னை பாசுரத்திலே தெரிவிக்கிறார். அடுத்த பாசுரமும் இந்த திவ்யதேசத்தில் இருக்கக்கூடிய அந்தன சிரேஷ்டர்கள் அவர்கள் பண்ணக்கூடிய அந்த யாக யஜ்ஞாதி கர்மங்களை எல்லாம் சொல்லி அந்த திவ்யதேசத்துக்கு எப்பேற்பட்ட ஏத்தங்கள் இருக்குது. அப்பேற்பட்ட அந்த திருக்கண்ணபுரத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் அவன் தாயெடுத்த சிறுகோளுக்கு உழைந்தோடி தயிருண்டு வாய் துடைத்த மைந்தனுக்கு என்ன அடுத்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். வாயெடுத்த மந்திரத்தால் அந்த நிறுத்தம் செய்தொழில்கள்
தீயெடுத்து மறைவளர்க்கும் திருக்கண்ணபுரத்துறையும் தாயெடுத்த சிறுகோளுக்கு உழைந்தோடி தயிருண்ட வாய் துடைத்தமைந்தனுக்கு இழந்தேன் என்வரி விளையே. இங்கே இருக்கக்கூடிய பிராமணர்கள் தாங்கள் செய்யக்கூடிய அந்த நித்திய கர்மானுஷ்டானங்களாகட்டும் அல்லது வேதவிகித யாக யஜ்ஞாதிகளாகட்டும் அத்தனை யாக யஜ்ஞாதிகளையும் அவ்வளவு ஸ்ரத்தையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். தீயெழுத்து மறைவளர்க்கும் சதா சர்வகாலமும் யாக யஜ்ஞாதி அனுஷ்டானங்களிலே அவர்கள் ஊன்னிருக்கிறார்கள். அப்படி இந்த அக்னியை சம்ரட்சிக்கணும். அக்னி சம்ரக்ஷணமானது அவ்வளவு முக்கியம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. ஒருவன் கிரகஸ்தாசிரமத்திற்குள்ளே நுழைகிறான் என்றால் எதற்காக நுழைகிறான்? அக்னி சம்ரக்ஷணார்த்தம் தான் என்று சொல்லுகிறது. அப்படி இந்த அக்னியை சம்ரட்சிக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய பிராமண சிரேஷ்டர்கள். அப்பேற்பட்ட அந்த திருக்கண்ணபுரத்திலே உரையக்கூடிய இந்த எம்பெருமான், திருக்கண்ணபுரத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான், அவன் முன்னொரு காலத்திலே என்ன பண்ணான் தெரியுமோ இல்லையோ? தாயெடுத்த சிறுகோளுக்கு உழைந்தோடி தயிரை உண்டான். தெரியாமல், யாருக்கு? யசோதைக்கு தெரியாமல் தயிரை உண்டான். தயிர் உண்டான். தயிர் உண்டான் என்னால் அவள் வந்து பார்க்கிறாள், பானையை பார்க்கிறாள். நீராம் இது செய்தீர் என்ன? நீர் தான் பண்ணிடுற, நீ தான் பண்ணியா என்ன அவள் கேட்கிறாள். கண்ணனை பார்த்து கேட்கிறாள். இல்லை இல்லை, நான் பண்ணலைன்னு அவன் தன்னுடைய வாயை துடைக்கிறான். அவள் கோலை வைத்துக்கொண்டு கேட்கிறாள். தாயெடுத்த சிறுகோளுக்கு அந்த கோலை கண்டு எங்கே அவள் நம்மளை அடித்து விடுவாளோ என்று தான் பயந்து வாயை துடைக்கிறான். அப்படி அவன் பண்ணின அந்த சேஷ்டதைகளை கண்டு நான் என்னுடைய இந்த வளைகளை, பொன் வளைகளை, வரி வளைகளை இழந்தேன் என்ன இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறேன். அதனால முதல்ல யசோதையானவள் இவன் பண்ணின இந்த தெரியாமல் தயிர் உண்டதைக் கண்டு அவள் இவனை மிரட்டுகிறாள். நீதான் பண்ணியான்னு கேட்கிறாள் இந்த பாசுரத்திலே. இதற்கு முந்தின பாசுரத்திலே அதன் பிறகு நடந்த சரித்திரத்தை சொல்லி இப்படி கிருஷ்ணாவதார சரித்திரங்களை கொண்டே அனுபவித்துக் கொண்டு வருகிறார். இதுகாரும் இந்த திருக்கண்ணபுரத்து எம்பெருமான் அவன் கிருஷ்ணாவதாரத்திலே தான் செய்த சேஷ்டிதங்கள் எல்லாம் என்னென்ன என்பதை கூறி அதை ஸ்மரித்து அவனிடத்திலே என் வளைகளை இழந்தேன் என்று தெரிவித்தாள். இப்பொழுது நிசிம்மாவதாரத்திலே எம்பெருமானுடைய பராக்கிரமத்தை தெரிவித்து அவந்திரத்திலே என் வளைகளை நான் பறிகொடுத்தேன் என்று தெரிவிக்கிறாள் இந்த 6வது பாசுரத்தாலே. மடல் எடுத்த நெடுந்தாழை மருங்கெல்லாம் வளர் பவளம் இடரெடுத்து சுடரிமைக்கும் திருக்கண்ணபுரத்துறையும் அடலடத்த நிரணியனை முரணழிய வணியுகிறாள் உடலெடுத்த பெருமானுக்கு இழந்தேன் என்னொழிவளையே. இந்த திருக்கண்ணபுரம் அந்த திவிதேசத்தினுடைய செழிப்பு எப்படி இருக்கிறது என்னால் எந்த பக்கம் பார்த்தாலும் தாழை மடல்கள், காழம்பூ நீட்டக்க, அதாவது நன்கு நீண்டு வளர்ந்து இருக்கின்றனவா எந்த பக்கம் பார்த்தாலும். அதே போல பவழங்கள் எல்லாம் எங்க பார்த்தாலும் அந்த பவழங்கள், மேடுகள் மேல இந்த பவழங்கள் எல்லாம் கரை ஒதுங்கி இந்த மேடுகள் எல்லாம் பவழங்களாலே அப்படி பிரகாசிக்கின்றனவா. இப்படிப்பட்ட இந்த திருக்கண்ணபுரத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமான் அவன் முன்னொரு காலத்திலே என்ன செய்தான் என்னால், யுத்த சமயத்திலே ஹிரண்யனுக்கும் தனக்கும் ஏற்பட்ட யுத்த சமயத்திலே, அதாவது அந்த ஹிரண்யன் என்பவன் தன்னுடைய பக்தனான பிரகலாதனை அவ்வளவு துன்புறுத்தினான். எம்பெருமான் பார்த்தான், இந்த ஹிரண்யனை எப்படியாவது நாம் கொள்ள வேணும் என்று பார்த்தான். ஹிரண்யனும் அவ்வளவு வரங்கள் எல்லாம் வாங்கியிருந்தான். அப்புறம் தபசு பண்ணி அவன் எதையெல்லாம் சொன்னானோ அதிலே இல்லாத மாதிரி, அதாவது எதை அவன் கேட்கலையோ அதிலே எம்பெருமான் அந்த மாதிரி ஒரு ரூபத்திலே வந்து நிருசிம்மனாக வந்து ஒரு தூணிலிருந்து அது தெரிவிக்கிற போது அளந்திட்ட தூணை அவன் தட்டா என்று பெரியாழ்வார் கொண்டாடுகிறார். அவனே அளந்து கட்டினான். இந்த தூண்லாம் தானே பண்ணினது, நானே தான் இந்த தூண்லாம் கட்டினேன்,
எனக்கு தெரியாம இந்த தூணுக்குள்ள உன்னுடைய எம்பெருமான் இருக்கான்னு சொல்றியே, நாராயணன் இருக்கான்னு சொல்லறியே, நான் தட்டுறேன், அவன் வந்துடுறானாம் பார்ப்போம் என்ன ஹிரண்யன் தட்டுகிறான். உடனே எம்பெருமான் அங்கே விளந்துட்டு வாழுகி சிங்க உருவாய் என்ன நிசம்மனாக வந்து அவனை சம்ஹாரம் பண்ணினான். இங்கிட்ட சரித்திரம். அவன் அவ்வளவு கொடுமை பண்ணியிருக்கான்னு பாகவதாதி ஸ்லோகங்களை பார்த்தா நமக்கு தெரிய வருகிறது. அதாவது அவன் பண்ண கொடுமைகளை சொல்லுகிற போது அவன் ஆண்ட ஆட்சி காலம் என்னவோ குறைவாக இருந்தாலும் அவன் பண்ணின கொடுமைகள் யுக கணக்கிலே இருக்கும்படியான கொடுமைகள், பல யுகங்களாக இந்த கொடுமைகளை நாங்கள் அனுபவிக்கிறோம் என்ன அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் பேசுகிறார் போலே பாகவதத்திலே ஸ்லோகங்கள் அமைந்திருக்கிறது. அப்படி அவன் கொடுமைப்படுத்தினான். அவனுடைய அந்த மிடுக்கை எம்பெருமான் அழியும்படியாக பண்ணினான். தன்னுடைய அழகான நகங்களாலே, அணி உகிரால் அந்த நகங்களாலே அவனை அவனுடைய சரீரத்தை கிழித்து தன்னுடைய பராக்கிரமத்தை காண்பித்தான். அவனுடைய அந்த பராக்கிரமத்திற்கு மயங்கி என்னுடைய வளைகளை நான் இழந்தேன் என இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். அடுத்த பாசுரம், வண்டமரும் மலர் புன்னை வருநீழல் அணிமுத்தம் தெந்திரகள் வரத்திரட்டும் திருக்கண்ணபுரத்துறையும் எண்டு செய்யும் சுடரும் இருநிலும் பெருவிசும்பும் உண்டு விழுந்த பெருமானுக்கு இழந்தேன் ஒளிவளையே. இந்த திருக்கண்ணபுரத்திலே நிறைய புன்னை மரங்கள் அமைந்திருக்கின்றன. அந்த புன்னை மரத்தினுடைய புஷ்பங்களுக்குள்ளே வண்டுகள் எல்லாம் வீத்திருந்து ரீங்காரம் செய்து கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு நிலை. அதே போல வருநீழல் அணிமுத்தம், நன்கு நீட்டமாக இருக்கக்கூடிய முத்த பிரதேசங்கள், அது ஒண்ணு. மற்றும் தென்திரைகள் வரத்திரட்டும் திருக்கண்ணபுரம், தெளிவான நீர்நிலைகள். அந்த நீர்நிலைகளுக்குள்ளே முத்துக்கள் எல்லாம் நிறைய கொட்டி கிடக்கின்றன. அப்படிப்பட்ட செல்வங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த திருக்கண்ணபுரத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமான் என் திசையும் எழுசுடரும் இருநிலனும் பெருவிசும்பும் உண்டு மிழ்ந்த பெருமான் உண்ணும் தேவ உலகமயிரும் மற்றும் யாதுமில்லாவன்னு என்று தெரிவிக்கிற கிரமத்திலே இந்த பிரளய காலத்திலே எம்பெருமான் அத்தனை பேரையும் விழுங்கி மறுபடியும் அவர்களை உமிழ்கிறான். அதன் பிறகுத்தான் அத்தனை தேவர்களும் அசுரர்களும் எல்லாம் சிருஷ்டியானது நடைபெறுகிறது. இது அவனுடைய ஒரு லீலை. அப்படி அவன் இருக்கக்கூடியவன். இங்க இருக்கக்கூடியவன் ஒன்றும் சாமான்யமான எம்பெருமான் இல்லை. பழைய காலத்திலே அத்தனை பேரையும் தன்னுடைய பயத்திலே வைத்து பிறகு அவர்களை விழுங்கி இருக்கான். ஆகையினால்தான் நாம் எல்லாம் இங்க இருக்கோம். அப்படிப்பட்ட அவனுடைய அந்த சர்வேஸ்வரத்துவம், அந்த சர்வ ஜகத் காரணத்துவம், இதை இந்த பெயர்பட்ட இந்த உயர்ந்த குணங்களை எல்லாம் கண்டு அந்த குணங்களிலே ஈடுபட்டு நான் என்னுடைய வளைகளை அவன் திறத்திலே கொடுத்தேன் என்று இந்த பாசுரத்தாலே தெரிவிக்கிறார். அடுத்த பாசுரம், குங்குமலி கருங்குவளை கண்ணாக தென்கையங்கள் செங்கமல முகமலர்த்தும் திருக்கண்ணபுரத்துறையும் மங்கமடி தடங்கடலுள் வரியறவை நினைத்து இன்னா செங்கமலநாபனுக்கு இழந்தேன் செறிவிளையே. இந்த பாசுரத்திலே எம்பெருமான் க்ஷீராப்தி நாதனாக இருக்கக்கூடிய அந்த இருப்பினை கண்டு அந்த அனுபவத்திலே மூழ்கி என்னுடைய வளைகளை இழந்தேன் என்று தெரிவிக்கிறார். அதற்கு முதல்ல இந்த திருக்கண்ணபுரத்தில் இருக்கக்கூடிய புஷ்கரணிகள், குளங்கள், அவை எப்படி அமைந்திருக்கின்றன என்று தெரிவிக்கக்கூடிய சமயத்திலே நன்கு பரிமளிக்கக்கூடிய நன்கு கருத்த குவளை புஷ்பங்கள், இந்த குவளை புஷ்பங்கள் எல்லாம் இந்த குளங்களிலே பூத்திருக்கின்றன. அதுவும் எப்படி இருக்கிறது என்னால் குளங்களுக்கு கண்கள் போல இருக்கின்றன. அதே போல நன்கு சிவந்த தாமரை புஷ்பம் இந்த ஒரு குளத்துக்கு முகம் போலே விகசிக்கிறது. இப்பேற்பட்ட ஒரு ரமணீயமான காட்சி இந்த திருக்கண்ணபுர திவ்யதேசத்திலே இருக்கிறது. அப்பேற்பட்ட இந்த திருக்கண்ணபுரத்திலே வைத்திருக்கக்கூடிய எம்பெருமான் அவன் க்ஷீராப்திநாதன். இந்த க்ஷீராப்தி, இந்த திருப்பார்கடலானது எப்படி இருக்கிறது என்னால்
எங்கு பார்த்தாலும் வங்கக்கடல் என்று தெரிவித்த கிரமத்திலே எங்கு பார்த்தாலும் மரக்களங்கள், அந்த மரக்களங்களாலே வியாப்தமாகி, அதுவும் எப்படி சரி எங்கு பார்த்தாலும் மரக்களங்கள் இருக்கு, அப்ப அந்த அங்க இடமே இல்லையானால் அப்படியும் இல்லை, நன்கு விசாலமாக விரிந்து இருக்கக்கூடிய இந்த க்ஷீராப்தியிலே திருவனந்தாழ்வானாகிற படுக்கையிலே எம்பெருமான் கண் வளரக்கூடிய அந்த அழகு, அவனுடைய திருநாபியிலே இருக்கக்கூடிய அந்த செங்கமல நாபி, அப்பேற்பட்ட அந்த அழகினை பார்த்து அந்த அழகிலே மூழ்கி என்னுடைய கை வளைகளை, என்னுடைய செறி வளைகளை நான் இழந்தேன் என்று தெரிவிக்கிறார். அடுத்த பாசுரம், வாராளும் இளங்கொங்கை நெடும்பனைத்தோல் மடப்பாவை சீராளும் மறைமாறுவன் திருக்கண்ணபுரத்துறையும் பேராளனாயிரம் பேராயிரவாயிரவன மேல் பேராளர் பெருமானுக்கு இழந்தேன் என் பெய்வளையே. இந்த பாசுரத்திலே பெரிய பிராட்டியாரோடு எம்பெருமான் கூடியிருக்கக்கூடிய அந்த இருப்பினை மங்களாசாசனம் செய்து, அவன் அதே போல அந்த திருப்பார்கடலிலே அந்த திருவனந்தாழ்வான் மீது சயனித்திருக்கக்கூடிய அந்த இருப்பினையும் பார்த்து, அந்த அழகிலே நான் ஈடுபட்டு என்னுடைய வலைகளை இழந்தேன் என்று தெரிவிக்கிறார். பெரிய பிராட்டியார் அவளுடைய அந்த அழகு நிருபாதிகமான ஸ்திரீத்துவம் வர்ணிக்கவே, அதாவது ஒரு உபமாவே சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட ஒரு அழகையுடையதான பெரிய பிராட்டியார் அவள் எம்பெருமானுடைய திருமார்பிலே வைத்திருக்கக்கூடியவள். அவளை தன்னுடைய திருமார்பிலே வைத்திருக்கக்கூடிய இந்த திருக்கண்ணபுரத் எம்பெருமான், அவன் சரி அவன்தான், அவனுடைய விரதம்தான் என்ன, தம்மையே நாளும் வணங்கிக் கொள்வார்க்கு தம்மையேவுக்கு அருள் செய்வர் என்று இந்த பரகால நாயகியத்தை பார்த்து, எம்பெருமானை நாம் பெரிய பிராட்டியாரோட சேர்ந்து மங்களாசாசனம் பண்ணியிருக்கோம், அவனும் பெரிய பிராட்டியாரை எப்படி விடாமல் இருக்கானோ நம்மையும் விடமாட்டான் என்று நினைத்தாளாம். ஆனால் அந்த எம்பெருமான் இவளை பார்க்கவே இல்லை. சரி, பார்க்கதான் இல்லைன்னால் இவளுடைய வலைகளையும் பறித்து கொண்டு போனான். ஆகையினாலே அந்த ஒரு துக்கத்திலே இப்படி பெரிய பிராட்டியாரோடு கூடியிருக்கக்கூடிய அந்த இருப்பை இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார் என்று காட்டப்பட்டிருக்கிறது. அதே போல பேராளன் 1000 பேர் ஆயிரவாயிரவன மேல் பேராளர் பெருமான், 1000 திருநாமங்கள், 1000ங்கிறது ஒரு சங்கியை, அவ்வளவுதான். இன்னும் எல்லா திருநாமங்களும் எம்பெருமானைத்தான் சொல்லுகிறது இன்னும் வேதாந்தங்களிலே பிரதிபாதிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா திருநாமங்களுமே, அத்தனை விதமான திருநாமங்கள், இந்த 1000 திருநாமங்களை தாண்டின திருநாமங்களும் எம்பெருமானையைத்தான் குறிப்பிடுகிறது என்ன. அப்படிப்பட்ட அந்த திருநாமங்கள், அந்த திருநாமங்களை யார் சொல்லுகிறார் என்னால் ஆயிரவாய் அரவணை திருவனந்தாழ்வான், அவருக்கு 1000 முகங்கள். அவர் ஒரு திருமுகத்தாலே ஒரு திருநாமத்தை எம்பெருமானை பார்த்து மங்களாசாசனம் பண்ணுகிறார். ஒவ்வொரு திருநாமத்தையும் கூறி அவர் எம்பெருமானை கொண்டாடுகிறார். 1000 தலை இருக்கக்கூடிய ஒரு பாம்பு, அந்த பாம்பை தனக்கு அணையாக சயனாசனமாக எம்பெருமான் வைத்திருக்கானே, இதெல்லாம் பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்காதா என்னால் அப்படி இல்லை. எப்படி யசோதை பிராட்டியானவள் எம்பெருமானுக்கு ஒரு தாய் போலே ஒரு தாயாக இருந்து அவள் எப்படி எம்பெருமானை கண்துயில செய்தாலோ, அதே போலதான் இந்த திருவனந்தாழ்வானும் எம்பெருமானுடைய ஒரு திருநாமங்களையும் சொல்லி சொல்லி அவனை துயில பண்ணுகிறார் என்று அந்த திருவனந்தாழ்வான் அவர் கூறக்கூடிய அந்த கூட்டனையும் சொல்லி, இப்பேற்பட்ட இந்த விஷயங்கள், பெரிய பிராட்டியாரோடு இருக்கக்கூடிய சம்பந்தம், திருவனந்தாழ்வான் தம்முடைய திருநாமம் பேராளர் பெருமான், அத்தனை பேருக்கும் எம்பெருமான் தலைவனாக இருக்கக்கூடியவன், அந்த சுவாமித்துவம் எல்லாவற்றையும் பார்த்து என்னுடைய இந்த ஸ்லாக்கியமான இந்த வலைகளை இழந்தேன் என்று தெரிவித்து, கடைசியாக இந்த பதிகத்தினுடைய பயன் என்ன என்கிறதை, இந்த பதிகத்தை விண்ணப்பிப்பாருக்கு
என்ன ஒரு பலன் என்கிறதை பலஸ்ருதியை கடைசி பாசுரத்திலே ஆழ்வார் தெரிவிக்கிறார். தேமரவு பொழில் புடைசூழ் திருக்கண்ணபுரத்துறையும் வாமனனை மறிகடல் சூழ் வயலாளி வளநாடன் காமரிசீர் கலிகண்ணி கண்டுரைத்த தமிழ் மாலை நாமறிவி இவை பாட வினையாய நன்னாவே. அதாவது இந்த பதிகம் யாராலே பாடப்பட்டது என்னால் திருமங்கை ஆழ்வார். அவர் எந்த எம்பெருமானை பாடினார்? தேமரவு பொழில் புடைசூழ் திருக்கண்ணபுரத்துறையும் வாமனன். எம்பெருமான் திருக்கண்ணபுர திவ்யதேசமானது எப்பேற்பட்டதாக அமைந்திருக்கிறது என்னால் தேன் மிக்கு இருக்கக்கூடிய பொழில், அந்த பொழிலாலே சூழப்பட்ட திவ்யதேசமாக இருக்கக்கூடிய இந்த திருக்கண்ணபுரம், அங்கே நித்தியவாசம் பண்ணக்கூடிய வாமனன், திருக்கண்ணபுரத்து எம்பெருமானை வாமனனாக இவ்விடத்திலே தெரிவிக்கிறார். அவனை யார் மங்களாசாசனம் செய்தார் என்னால் மறிகடல் சூழ் வயலாளி நன்னாடன், வயலாளி வளநாடன். அதாவது சப்தியாகிற சமுத்திரத்தாலே சூழப்பட்டுள்ள நன்கு வளம் பொருந்திய வயல்கள், அதாவது இந்த வயல்களையே கடல் போல தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட அந்த வளமை பொருந்திய இந்த வயலாளி திவ்யதேசத்துக்கு அரசனாக இருக்கக்கூடிய காமரிசீர் கலிகன், நன்கு ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீயை உடையவர். ஆழ்வாருக்கு எப்படி ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ கிடைத்தது என்றால் அத்தனை பேருக்கும் அவர் பரியாராதனை பண்ணினார். திருமங்கை ஆழ்வாருடைய சரித்திரத்திலே நான் பார்க்கிற போது குமுதவல்லி தாயாரை மணக்க வேணும் என்று ஆசைப்பட்டார். அவளோ ஒரு நிபந்தனை வைத்தாள். 1000 ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு பிரதிதினமும் பரியாராதனை பண்ணுறேன்னு சொன்னோம், நம்ம நான் விவாகம் பண்ணுகிறேன் என்னால். இவரும் அத்தனை பேருக்கும் பரியாராதனம் பண்ணினார். அப்படி அந்த ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீயானது ஆழ்வாருக்கு கிடைத்து அவர் திருந்தி, என்ன காரணம் என்னால் திருக்கண்ணபுரத்தை எம்பெருமானால் தான் அவருக்கு அந்த ஸ்ரீ வைஷ்ணவத்துவம் என்பது கிடைக்கும். ஆனால் ஆச்சாரியன் இல்லை. அப்படி அந்த திருக்கண்ணபுரத்து எம்பெருமான் இவருக்கு ஆச்சாரியனாக இருந்து இவருக்கு இந்த ஸ்ரீ வைஷ்ணவத்துவத்தையும் தந்து தன் மீது இப்படி பாசுரங்கள் பண்ணும்படியாக பண்ணியிருக்கான். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை நாம் இந்த திருமங்கை ஆழ்வார் அனுபவித்த இந்த தமிழ் மாலையை கொண்டு துதி பாடினோம் என்று சொன்னால் நாமறிவி இவை பாட வினையாய நன்னாவே. அதாவது நாமறிவி என்கிற இடத்துக்கு வெறுமன சொல்லோம் என்று சொன்னாலே போதும், அர்த்தத்தோட சொல்லணும் என்கிற அவசியம் மாத்திரம் இல்லை. நன்கு உச்சாரணம் பண்ணினோம் என்று சொன்னாலே நாம் செய்தே பண்ணின அந்த தவறுகள் எல்லாம் நமக்கு கிட்டாது போய்விடும் என்று தெரிவிக்கிறார் பலஸ்ருதி. ஆயினாலே ஆழ்வார்களுடைய அருளி செயல்கள் அதற்கும் இப்படி ஒரு பிரபாவம் இருக்கிறது என்று தெரிகிறது. திருமந்திரத்தை விவரிக்கக்கூடிய சமயத்திலே, திருமந்திரார்த்தத்தை விவரிக்கக்கூடிய சமயத்திலே பிள்ளோகாச்சாரியர் ஆச்சரியமாக தெரிவிக்கிறார். அவருடைய அந்த திருநாமத்தை வெறுமனே நாம் சொன்னாலே போரும், அவன் தூரஸ்தனானாலும் இது கிட்டி நின்று உதவும், வாச்சிய பிரபாவம் போலன்னு வாசக பிரபாவம் இப்படி எல்லாம் தெரிவித்து சொல்லும் கிரமமொழிய சொன்னாலும் தன் சொரூபம் கடன் இல்லாது. எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லணும், திருமந்திரத்தை ஜபிக்கணும், அதற்குன்னு ஒரு கிரமம் விதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த சக்கிரமமா சொல்லல, ஏதோ விண்ணப்பிக்கிறோம். ஆனால் அப்படி சொன்னாலும் அந்த திருநாமத்துக்கு இருக்கக்கூடிய அந்த சீர்மை, ஒரு ஏத்தம், அது தரக்கூடிய அந்த பலனை தரும் என்று எப்படி தெரிவித்தார்களோ, அதாவது அர்த்தம் புரிந்து அனுசந்தானம் பண்ணவில்லை என்னாலும் அர்த்தம் புரிந்து அனுசந்தானம் பண்ணணும் என்பதே தான் ஆச்சாரியர்களுக்கு தாற்பயம். அதிலே யாரும் கருத்து மாறுபடலை. ஆனாலும் இது ஒரு முதல்லையே அர்த்தங்கள் எல்லாருக்கும் தெரிந்து விடுமா என்ன? முதலிலே ஒருவரை நாம் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பற்றி சொல்லணும், நன்கு பிரசம்சிக்கணும். ஸ்ரீ வைஷ்ணவ
எல்லாருமே ஏதோ ஒரு பிரயோஜனத்தை உத்தேசித்துதான் பிரவர்த்திப்பார்கள். ஒரு அழகான சாஸ்திர ஒரு சம்ஸ்கிருதத்துல ஒரு உக்தி, பிரயோஜனம் அனுதிஷ்ய மந்தோபி ந பிரவர்த்ததே. ஒரு மந்தனா இருக்கக்கூடியவன், மூடனா இருக்கக்கூடியவன் கூட பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னால் ஒரு காரியத்திலே பிரவர்த்திக்க மாட்டான். ஆனால் பிரவருத்தி ஏற்பட வைக்கணும், அவனுக்கு ஒரு சத்கதி கிடைக்கணும் என்ன ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் போன்றவர்கள் நினைக்கக்கூடிய சமயத்திலே நீ அர்த்தத்தோடு தான் சொல்லணும் என்று சொன்னால் யாரும் பிரவர்த்திக்க மாட்டான். இந்த நிஷ்டையோடத்தான் நீ இந்த திருமந்திரத்தை சொல்லணும், இந்த அருளிச் செயல்கள் எல்லாம் அர்த்த சப்தங்களையும் அர்த்தத்தையும் நன்கு கிரகித்துத்தான் சொல்லணும் என்னால் யாரும் பிரவர்த்திக்க மாட்டார்கள். ஆயினாலே ஆழ்வார்கள் பலஸ்ருதின்னு பலது சொல்லி சரி ஒரு லௌகிக பிரயோஜனம் இருக்கு, அதற்காகவாவது நாம் இந்த விஷயத்திலே ஈடுபடுவோம் என்று ஈடுபட்டு அதன் பிறகு அவர்கள் அந்த ஈடுபாட்டினுடைய ஒரு மறுபடியும் ஈடுபடக்கூடியதான காரணத்தினாலே எம்பெருமானுடைய சங்கல்பத்தினாலே அவர்களுக்கு எதற்காக நாம் ஈடுபடுகிறோம் என்கிற ஒரு ஞானம் ஏற்பட்டு பின்பு இப்படி இந்த கிரந்தங்களை எல்லாம் மறுபடியும் அர்த்தத்தோடு அனுசந்தித்து அதன்படி நடப்பது என்பது. அதனாலே இதை எதற்காக பிரசங்கா தெரிவித்தேன் என்றால், இந்த அருளிச் செயல்கள் அதே போல மத்துமுண்டான ரகசியங்கள், அதாவது திருமந்திராதிகள், இவைகளை நாம் அர்த்தத்தோடு அனுசந்திப்பதிலே தான் எல்லாருக்கும் தாற்பயம். ஆனாலும் முதலிலேயே அது கிடைத்து விடாது. ஆகையினால இப்படி ஒரு பிரசம்சை எல்லாம் பண்ணி எப்படி வேதத்திலே அர்த்தவாதங்கள் அதெல்லாம் சொல்லுவார்கள். ஒரு கருத்துவை ஒருத்தன் அனுஷ்டிக்கிறான் என்றால் நேரடியா அந்த கருத்துவை அனுஷ்டின்னு சொன்னா விதிவாக்கியம் சொன்ன உடனே அவன் பிரவர்த்திக்க மாட்டான். அதுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு அர்த்தவாதம்னு ஒரு வாக்கியம் பிரசம்சை பண்ணணும். ஒண்ணும் இல்லை, அட்வர்டைஸ்மெண்ட்னு வச்சுப்போமே, இது பண்ணனால் உனக்கு இந்த ஒரு பலன் கிடைக்கும், இது பண்ணால் இந்த காரியம் உனக்கு சித்திக்கும்னு சொன்னால்தான் அவன் பிரவர்த்திப்பான். அப்படி சொன்ன உடனே ஓஹோ இது கிடைக்குமா, சரி பண்ணி பார்ப்போமே என்று அவன் பிரவர்த்தித்து அதன் பிறகு உண்மையான சிரேயஸை அடைவான். அதுபோல ஆழ்வார்களும் பல இடங்களிலே இந்த பலஸ்ருதிகளாக தெரிவிப்பது அர்த்தத்தோடு நாம் அனுசந்திப்பதிலே நோக்கு இருந்தாலும் முதலிலே சப்தத்தை மாத்திரம் உச்சாரணம் பண்ணுவோம். அது பண்ணாலே இவ்வளவு சப்த உச்சாரணத்துக்கே இவ்வளவு பலம் என்னால் இதிலே அர்த்தத்திலே நாம் ஊன்னி அர்த்தத்தோட சேர்த்து இந்த சப்தங்களை சொல்லுகிற போது இவ்வளவு பலம் என்பதிலே தான் இதுக்கு தாற்பயமே ஒழிய அப்படி வெறுமனே இந்த உச்சாரணம் பண்ணாலே போரும் நம்முடைய பாபம் எல்லாம் போய்விடும் என்கிறது இல்லை. அதனாலே ஆழ்வார்களுடைய அருளிச் செயல்களும் அதனுடைய அனுபவங்களும் எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் முடியுமோ நாம் முதல்ல ஒரு மனசாந்திக்காகவோ ஏதோ ஒரு விஷயத்துக்காகவோ நாம் இதை கேட்கிறோம். பிறகு அதிலே ஆசை பிறந்து அதன் பிறகு நாம் இதை நன்கு குருமுகமாக அதிகரித்து நல்ல கதியை பெற வேண்டும். இப்படி ஆழ்வார் இந்த பாசுரத்தை சொன்னாலேயே பலன், நாம் தெரிந்தே பண்ணின பாபங்கள் எல்லாமே போய்விடும் என்று தெரிவித்திருக்கிறார். அதனாலே சில விஷயங்களிடையே பிரசங்காத்து தோன்றினது என்று தெரிவித்தேன். அது தவறாக இருந்தால் பெரியோர்கள் திருத்தி பணிகொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்து, இப்படிப்பட்ட இந்த ஒரு பாக்கியம் மறுபடியும் இந்த திவ்ய பிரபந்த தாரையிலே சொல்லக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. அப்பேற்பட்ட இந்த பாக்கியத்தை ஏற்படுத்தி தந்த ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி யதிகிரி முத்திராஜ்ஜீயர் சுவாமியினுடைய திருவடி தாமர்களுக்கு மறுபடியும் பல்லாண்டுகளை பாடி அடியனுடைய வாக்கினை பூர்த்தி பண்ணிக் கொள்கிறேன். ஸ்ரீமதாலி ஸ்ரீநகரி நாதாய கலிவைரணே சதுஷ்கவி பிரதானாய பரகாலாய மங்களம். ஸ்ரீமத்யே விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்கலம். ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத் கேசவேஜுனா காந்திமத்யாம் பிரசூதாய ஏதிராஜாய மங்களம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும்.
எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதய துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே